யாராச்சும் கேட்டால் உங்கள் வீட்டில் என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் டிரைவர் வேலை பார்க்குறேன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த டிரைவர் வேலை போய் பார்த்துட்டு வரணுங்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைங்கிறது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக போனாலும் ஓனர்கிட்டையோ இல்லை முதலாளிகிட்டையோ திட்டு வாங்கணும். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் இந்நேரப்போ அதை முடிச்சிருப்போம், நீ லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை போகிற வழியில் வண்டி ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் நம்மள தான் குற்றம் சொல்லுவாங்க. இவ்வளோ இதுவெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக நம்ம அவங்க வேலையை பார்த்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால், வீட்டில் வந்து சில வீட்டில் வந்து பொண்டாட்டிங்கெல்லாம் அது இல்லை இது இல்லை வரும்போதே அவங்களோட ஒரே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் போடாதீங்க. ஏன்னா வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க வரும்போது அவங்க எந்த மனவேதனையோடு வருவாங்கன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் அவங்க வரும்போது ஒரு அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசலைனா கூட ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுங்க. அது எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா டிரைவர் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் அவங்க வண்டி ஓட்டிகிட்டு வராங்கன்னா இடையில அவங்க எவ்வளவு இடையூறுகள் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வராங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆகையினால் யாருமே வந்து டிரைவர் வேலையை தப்பாக நினைக்காதீங்க. அதே மாதிரி டிரைவரும் ஒரு மனுஷன்தானேன்னு அதையும் நினச்சி அவனுக்கும் நல்ல மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனையும் ஊக்கப்படுத்துக எல்லாரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.